புதுச்சேரியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ரொட்டி பால் திட்டம் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு பள்ளிகளுக்கு ரொட்டி பால் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஊதியத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2023ஆம் ஆண்டு ரொட்டி பால் திட்ட ஊழியர்களுக்கு ஊதியம் 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். முதலமைச்சர் அறிவித்து 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்தனர். அதிகாரமா எங்களை வேலை வாங்குறாங்கல்ல சார், சம்பளம் அறிவிச்சு 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு போட வேண்டியதானே சார்? 2 வருஷம் ஆகுது. 10,000 என்ன சார் குடும்பம் பண்ண முடியும்? எங்களுக்கு வீட்டுக்காரர் இல்ல, நாங்க எப்படி சார் குடும்பம் பண்றது? இவ்வளவு